ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அல்சூர் பூப்பல்லைக்கு நேற்றுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகக்கூடிய டைம் 12 o'clock ஆகுது. இப்போ காலையில் 12 o'clock போயிட்டாங்க. என்னெல்லாம் நடக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் இருக்கிற இடத்துல இருந்து போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. நடந்து தான் போயிட்டுருக்கேன். இப்போ என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி தான் நான் சாமியை பார்க்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சாமியை பார்த்துக்கோங்க, சாமியை கும்பிட்டுக்கோங்க. உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வேண்டிக்கோங்க. நடக்கிறதுக்கு வேண்டி நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கூட்டத்தை பார்த்தீங்களா? இது மெட்ரோ ஸ்டேஷனுங்க. அந்த ஸ்டேஷனுக்கு கீழே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரோடே பிளாக் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு சாமி தரிசனங்க பண்ணிக்கோங்க. நீங்களும் சாமி கும்பிட்டுட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு வேண்டி. இந்த கூட்டத்திலே நம்ம சாமி தரிசனம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூட்டம் நம்ம பொருட்படுத்தாமல் கும்பிட்டுட்டு வரோம் பாருங்கள். ஒவ்வொரு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு ஒவ்வொரு கோயிலும் நடக்காது. அந்த கோயிலேருந்து நமக்கு வந்து தரிசனம் தராங்க. நம்ம கும்பிட்டுட்டு வர வேண்டியதான். எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு பாருங்கங்க. நம்ம எல்லா வருஷம் 2 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த அல்சூர் பூ பல்லைக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் பூக்களை வச்சு தாங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அலங்காரம் பண்ணி அவங்கவுங்க கோயிலேருந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கோயில் இருக்கும், சாமி இருக்கும் பார்த்தீங்களா? அதை எடுத்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. வந்துட்டு தான் நம்ம கும்பிட்டதுக்கு வேண்டி ரோட்டு சைடு அடுக்கி விட்டுருப்பாங்க. நம்ம கும்பிட்டுட்டு வர வேண்டியது. இந்த கூட்டத்துக்குள்ளே நான் போய் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க. ஆனால் நான் போட டைமு கிளியரே இல்லைங்க. சவுண்டு இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க எவ்வளோ சவுண்டாக இருந்துச்சுன்னு. இப்படி தான் ஒவ்வொரு பூ பல்லைக்கு முன்னாடி அவங்கவுங்க கோயிலேருந்து இவ்வளோ மேளத்தாளத்தோடி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஒவ்வொரு பல்லைக்கு போகுதா, அதுக்கு முன்னாடி கொட்டுத்தாளம் மேளம் எல்லாத்தோடி போயிட்டுருக்குங்க. அந்த சவுண்டோடி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சவுண்டுன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அந்த சவுண்டுலேயே நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 15 நான் பார்த்துருப்பேன். ஏன்னா நிறைய கோயிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க. ஏன்னா லேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதனால் மத்தியானம் 12 மணி, நாங்கள் போகிற டைமே 12:30 இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இதில் நானும் பார்த்துட்டு வந்தேங்க. இதே இது நம்ம நைட்டு போயிருந்தோன்னா அந்த பூ மலர்ந்த வாசனையும் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெருசத்து அப்படியே நம்ம ரோட்டில் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய டைம் நமக்கு எப்படி இருக்கும்? அதை பார்க்கக்கூடிய டைம் பிரமிப்பாக இருக்குங்க. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு வேண்டிய வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருப்பாங்க. ஒரு வருஷம் வரும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் தான் வருது. ஆனால் அந்த வெயில் காலம் கூட பொருட்படுத்தாமல் எப்போ வரும்னு நாங்கள் காத்துட்ருப்போம். இந்த சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வேண்டி தான். பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்கன்ட்டு. பாருங்கள் 3 அடுக்கி நிற்கக்கூடிய டைம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? 3 அவ்வளோ அழகாக அடுக்கி விட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தராக வருவாங்க பார்த்தீங்களா? வரக்கூடிய டைமே அவங்க பூ பழம் குங்குமம் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஊதுபத்தி கற்பூரம் அவங்களே தட்டில் ஆர்த்தி எடுக்க கொடுப்பாங்க. அவங்க ஆர்த்தி எடுத்துகிட்டு அவங்க கையிலே கொடுத்துருவாங்க அந்த தட்டோடி. ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா? நிறைய ஐஸு எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. நமக்கு தேவைக்குள்ளே தான் வாங்கி குடிச்சிக்கலாம். நாங்கள் ஒன்று வாங்கி குடிச்சிக்கிட்டோம். இந்த வெயில் ஆனனால நிறைய இடத்துல மோர், நிறைய இடத்துல சாப்பாடு தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வாங்கி சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது கரெக்டாக, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு இந்த பிடிச்ச விஷயம். எனக்கு இந்த பெங்களூரில் வந்து நான் பார்க்குறதுல பார்த்தீங்களா வரிசையாக வந்துட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் சாமிக்கிட்டேருந்து வச்சு எடுத்து கொடுப்பாங்க. நிறைய பேர் குழந்தைய தூக்கி வச்சு சாமிக்கிட்ட வச்சு வாங்குவாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி நைட்டுக்கு சாமி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இந்த அல்சூர் பூ பல்லைக்கு தான் நைட்டுக்கு போனோங்க. அப்போ நாங்கள் நைட்டு போகக்கூடிய டைமே 12 o'clock ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பூ பல்லைக்கு ஒரே ஒரு பூ பல்லைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த டைமு அந்த பூ மலர்ந்த வாசனை, அப்பா இவ்வளோ ஒரு தேர்லேயே இவ்வளோ மனம்னா அப்போ அடுக்கி எல்லா தேரையும் எடுத்துகிட்டு வரக்கூடிய டைம் இவ்வளோ மனமாக இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ஒரே ஒரு நாள் நைட்டு போய் பார்த்தது. ஆனால் ஒரே ஒரு தேர் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறமா மறுநாளைக்கு காலையில் போய் தான் நான் பார்த்தேன். இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் இப்போ நைட்டு போக முடியாதவங்க எல்லாம் காலையில் 6 மணிக்கே போய் பார்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. என்னால் இந்த 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் நடக்காது. ஏன்னா எனக்கு இந்த பால் சப்ளைலாம் இருக்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு குளிச்சு எடுத்துக்கிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த அளவுக்காவது எனக்கு பார்க்க கிடச்சிச்சு. அதுவே எனக்கு சந்தோஷம். ஆனால் ஒன்று ஆசை, ஃபேமிலியாக போகணுன்னு ஆசை. ஆனால் அது நடக்கவே நடக்காது. இப்போ 3 பேராக சேர்ந்து போயிட்டு வந்தோம். நான், என் பொண்ணு, என் பையன் 3 பேரும் சேர்ந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் போய் பார்த்துட்டு
வந்த பிறகு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அப்புறமா ஒரு இடத்துல மோர் குடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 3 வாட்டி வாங்கி குடிச்சேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு மோரு. மெதுவா தாங்க வரும். ஏன்னா ஜனம் ஜாஸ்தி இருப்பாங்கல்ல. அதனால மெதுவா வரும். அ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரணும். லாஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதான் நான் திரும்பி காமிச்சு தந்தேன். இதோட முடிஞ்சிருச்சு. இனி வர வேண்டியதுதான். லாஸ்ட்டா அப்புறமா சிவலிங்கம் ரெடி பண்ணி அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்கங்க. அழகா தண்ணி பாயிற மாதிரி. சூப்பரா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதையும் சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே நாங்க கிளம்பலாம்னு நெனச்சுட்டு தான் வெளியில இறங்கி வந்துட்டு இருக்கோம். எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குங்க. எங்க ஊர் சைடெல்லாம் நான் இது பார்த்ததில்ல. இங்க வந்து தான் நான் பார்க்குறது. அதனால வருஷந்தோறும் நான் கரெக்ட்டா போயிருவேன். போய் பார்த்துட்டு வந்துருவேன். எனக்கு போக வச்சிருக்காரு கடவுள். அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துருவேங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கவங்க கோயிலேருந்து எடுத்துட்டு வரதெல்லாம் திரும்ப அவங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எடுத்துட்டு போகக்கூடிய டைமும் கோயில்ல அவ்வளோ பட்டாசு வெடிச்சு தான் எடுத்துட்டு போவாங்க. கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு வேண்டி. அ அதே மாதிரி கோயிலேருந்து எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா, அப்பவும் நல்லா பட்டாசு வெடிச்சு தான் எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் சைடுல வச்சிருக்க பொருட்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ அலங்கார பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்ட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு தோணும். அதுக்குள்ள காசெல்லாம் நம்ம கையில இல்ல. இதெல்லாம் ரூ. 100 ஐட்டம்ங்க. எது எடுத்தாலும் ரூ. 100ன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஆட்ட சாமானம், பேகு, ஹேண்ட் பேக் எல்லாம் ரூ. 100 ஒண்ணு எடுத்தா ரூ. 100 அப்படி. நெறைய சுடிதாரு, ஃப்ளவரு, பூ இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ. பூவ பார்த்தா விடுறதில்ல நம்ம எல்லாம். கிளிப்புங்க நெறைய கிளிப்புங்க வச்சிருந்தாங்க. எல்லாம் ₹20 இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் நெறைய ஐட்டம் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் லேட்டா போனா விலை கொஞ்சம் கம்மி குடுப்பாங்கங்க. இப்போ நம்ம காலையிலே போய் ஒரு ரேட்டு கேட்டாலாம் அதே ரேட்டு ஃபிக்ஸா அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க. இதே இது நம்ம கொஞ்சம் லேட்டா போனோம்னா ஒரு 4:30 மணியெல்லாம் போய் ஏன்னா ஒதுக்குற டைமு. அந்த டைம் போனா எல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியா குடுப்பாங்க. பார்த்தீங்களா, சின்ன சின்ன ராட்டு, பசங்கள் விளையாடக்கூடியதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த இரும்பு சட்டி எனக்கு என்னதோ தெரியலைங்க. இந்த இரும்பு சட்டி மேல கொஞ்சம் ஆசை அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு. வாங்கணும்னு. ஆனா நான் எதுவும் வாங்கல. நான் வாங்குன என்ன பொருளெல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இதெல்லாம் மிக்சரு, கார்ச்சோவு, மாலைங்க, நெறைய கிளிப்பு, நெறைய வளையலு. பார்த்தீங்களா, மலை மாதிரி குமிச்சு போட்டுருக்காங்க கிளிப்பெல்லாம். பசங்களும் விளையாடக்கு ஆட்ட சாமானம் சொல்லவே வேணாம். இங்க பாருங்க மல்லிப்பூ செடி. நம்ம கண்ணு இந்த சைடு தான் போகும். எப்ப பார்த்தாலும் செடிய இந்த சைடு வச்சிருக்காங்க. கனகாமரம், மல்லிப்பூ, செம்பருத்தி அதில ஒருத்தங்க வாங்கிட்டு போறாங்க பார்த்தீங்களா? நான் எதுவும் வாங்கலைங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிற செடிங்க தான் அவங்க வச்சு வித்துட்டு இருக்காங்க அதனால. இதெல்லாம் பிளாஸ்டிக் பூங்க. கண்ண கவர்ற மாதிரி இருக்கு. பளிச்சு பளிச்சுன்னு அந்த அளவுக்குள்ள கலர்ல இருக்குது. இதெல்லாம் வீட்ல அலங்கார பொருளா வாங்கி வைக்கிறதுக்கு வேண்டி வருவாங்க. நெறைய பேர் வாங்கிட்டு போறாங்கங்க. கீ செயினு பசங்களுக்கு விளையாடக்கு தான் மெயினா நெறைய ஐட்டம். எவ்வளோ அழகா கோலம் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மருதாணி போடுறாங்க, பச்சை குத்துறாங்கங்க. நெறைய பேர் பச்சை குத்துறாங்க. டேட்டூ மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பண்றாங்க. இந்த கிளிப் நான் எடுத்து வச்சிருக்கிறது. லாஸ்ட்டா பொட்டேட்டோ ரோலு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரோல் வேணும்னு சொல்லிட்டு பசங்க கேட்டாங்க. சரி அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு நானும் ஒண்ணு வாங்கி 3 பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோங்க. வரக்கூடிய டைம் தான் இப்போ எடுத்துட்டு வந்து பூ பல்லக்கிலேருந்து சாமி எடுத்துட்டு வந்து கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போறாங்கங்க. அவங்க எடுத்துட்டு போகக்கூடிய கலாச்சாரத்த நீங்க பாருங்க. எடுத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு அவங்க சுத்துறாங்கங்க அந்த சாமிய. நேரா எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போகல. ஃபர்ஸ்ட்டு திஷ்டி எடுக்குறாங்க. பூசணியில திஷ்டி எடுத்துக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டே சுத்துறாங்கங்க. 2 சாமி எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கோயிலிருந்து. ஒரு சின்ன சாமியும் இந்த அம்மாவும் எடுத்துட்டு போயிருக்காங்க. 2யும் கிட்ட கொண்டு வருவாங்க. அப்புறமா தள்ளி கொண்டு போவாங்க. அப்புறமா கிட்ட கொண்டு வருவாங்க. தள்ளி கொண்டு போவாங்க. அப்புறமா சுத்துவாங்க. அப்படி நெறைய வாட்டி சுத்தி அப்புறமா தாங்க கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. எனக்கு இது பார்க்குறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. நான் யார்ட்டயும் கேட்கவும் இல்ல. பார்த்துட்டு நின்னேன் அதிசயமாயிட்டு. பாருங்க இந்த 2 சாமியும் தான். பக்கம் பக்கம் கொண்டு வந்துக்கிட்டு அப்புறமா தூரம் நிக்க போவாங்க. அப்புறமா பக்கம் கொண்டு வருவாங்க. தூரம் நிக்க கொண்டு போவாங்க. அப்படி சுத்தி வந்துக்கிட்டு அப்புறமா லாஸ்ட்டா கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க பாருங்க.
இதோடயும் முடியுதுங்க பூப்பல்லைக்கு. நீ நெக்ஸ்ட் வருஷம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.